பஞ்ச பொருட்களுக்குள் ஒளிந்திருக்கும் செல்வ ரகசியம். இந்த 5 பொருள் பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் கேட்பது கிடைக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் செல்வம் நிலையாக தங்க வேண்டும், வீண் செலவுகள் குறைய வேண்டும், குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்க வேண்டும் என்றே அனைவரும் விரும்புகிறோம். இந்த உலகத்தில் பணம் மட்டுமல்ல, ஆன்மீக சக்தியும் மனித வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று. செல்வம் வர வேண்டும் என்றால் மனமும் சூழலும் நேர்மறை ஆற்றலை கொண்டிருக்க வேண்டும். இதற்கு நம் முன்னோர்கள் சில வழிகளை கூறி வைத்துள்ளனர். அதன்படி வீட்டில் சில ஆன்மீக பொருட்களை வைத்து உரிய முறையில் பூஜை செய்தால் செல்வம் நிலையாக நிலைத்து அதிர்ஷ்டம் அதிகரிக்கிறது. குறிப்பாக தாமரை விதை, துளசி வேர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ஏலக்காய் ஆகிய இந்த 5 பொருட்களும் வீட்டில் இருந்தால் செல்வம் நிலைத்திருக்கும். அத்துடன் வீண் செலவுகள் குறையும் என்று பரம்பரையாக கூறப்பட்டு வருகிறது. இந்த 5 பொருட்களின் ஆன்மீக மகத்துவம். தாமரை விதை. தாமரை விதை மகாலட்சுமியின் பரிபூரண கிருபையை பெற்றுத்தரும். வீட்டில் செல்வம் பெருக தாமரை விதையை வைத்து பூஜை செய்தல் நல்லது. அதிர்ஷ்ட சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. துளசி வேர். துளசி தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு மூலிகை என போற்றப்படுகிறது. இதன் வேர் வீட்டில் இருந்தால் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். கடன் சுமை நீங்கி வாழ்க்கையில் ஆன்மீக உயர்வு ஏற்படும். ஜவ்வாது. ஜவ்வாது நறுமணம் மனதை அமைதியாக வைத்திருப்பதோடு மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும். இது மனச்சோர்வு, குழப்பம் போன்றவை நீங்கி செல்வத்தையும் அமைதியையும் பெற்றுத்தரும். தெய்வீக பூஜைகளில் ஜவ்வாது பயன்படுத்துவது நல்ல அதிர்ஷ்டம் தரும். பச்சை கற்பூரம். இது தீய சக்திகளை நீக்கி வீட்டில் ஆன்மீக ஆற்றலை தூண்டும் சக்தி கொண்டது. வீட்டில் பச்சை கற்பூரம் வைத்திருந்தால் கெட்ட சக்திகள் நெருங்காது. ஒவ்வொரு நாளும் இதனை ஒளிக்காற்றில் எரித்தால் வீட்டில் சகல நன்மைகளும் ஏற்படும். ஏலக்காய். மனதுக்கு தெளிவும் புத்திசாலித்தனத்தையும் அதிகரிக்கும் ஒரு புனித மூலிகை. ஏலக்காய் வீட்டில் வைத்திருப்பதால் அது நம் மனதில் ஆன்மீக ஒளியை ஏற்படுத்தும். தொழில் வளர்ச்சி, நற்பேச்சு திறன், நல்ல எண்ணங்கள் ஆகியவற்றை அதிகரிக்கும். செய்ய வேண்டிய விசேஷ பூஜை முறைகள். இந்த 5 பொருட்களையும் சிகப்பு துணியில் கட்டி பிணைத்து பாதுகாக்க வேண்டும். இதை வீட்டு குலதெய்வத்தை வணங்கி மஞ்சள் குங்குமம் வைத்து கடவுளின் படங்களின் அருகே வைக்க வேண்டும். இதை நாம் நாள்தோறும் பூஜையில் மனதார ஈடுபட்டு வழிபட்டால் வாழ்வில் செல்வ வளமும் ஆன்மீக உயர்வும் கிடைக்கும். அன்பும் நம்பிக்கையும் கொண்ட மனதுடன் ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொண்டால் செல்வம் வருவது மட்டுமல்ல, அது நிலைத்தும் இருக்கும். இந்த 5 பொருட்களின் மகத்துவம் நம்மை சுற்றியுள்ள சூழலுக்கு நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தி வீடு, திருஷ்டி, கெட்ட சக்திகள் மற்றும் வீண் செலவுகளை தடுக்க உதவுகிறது. பரம்பரை வழியாக வந்த இந்த வழிமுறைகளை நாம் உண்மையுடன் செய்து வந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் பெறலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.